திவாகர் vs கானா வினோத் மாகாப்பா புகழ் இது மாதிரி இஷ்யூ தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல என்னதான்ப்பா நடந்தது, மாத்தி மாத்தி பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்காங்களே, என்ன நடந்தது, கூடிய சீக்கிரம் வந்து திவாகர் கைது செய்யப்படுவார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிலாம் கூட சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் உண்மையா பொய்யா? ஒரு இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல அடிதடியே நடந்திருக்கு திவாகரால. அதெல்லாம் என்ன நடந்தது இப்படின்றத வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர கண்டிப்பா ஒரு ரீல்ஸ் அண்ட் பிக் பாஸ் கண்டஸ்டண்டா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு டாக்டரா அவர் எந்த இடத்துலயுமே எதுவுமே ப்ரூவ் பண்ணது கிடையாது. ஆனா ஒரு நடிகரா நான் இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணதுதான் இவரை இப்ப இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. கிட்டத்தட்ட பல வருடமா ஒரு சேனல்ல டாப் லெவல்ல இருக்கிறவங்கள ரொம்பவே அவதூறாவும் தரைக்குறைவாகவும் தேவையில்லாம தவறான அலிகேஷன்ஸ் எல்லாம் முன் வச்சு இப்ப அவங்களையும் அசிங்கமா வந்து கோர்ட்டு கேஸ் இப்படியெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவரும் பல இன்டர்வியூஸை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம இவரோட இன்டர்வியூ பார்த்துருக்கோம். எழுதலாம் போயிருக்காரு. அந்த மாதிரி இவர் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் நீ பேசக்கூடாது, எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் கேள்விகள்லாம் கேட்கணும், அது மாதிரி இன்டர்வியூவரை கேட்க சொல்லி இது போலலாம் இவர் பண்ணியிருக்காரு. ஒரு பாயிண்ட்ல ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து இன்டர்வியூ எடுக்க போகும்போது அவங்கள வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணியிருக்காரு. குறிப்பா அதோடைய கேமராவா இருக்கட்டும் ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்திருக்காரு. அங்கே அவரும் வீடியோலாம் எடுத்திருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா நிஷா மேல அவர் கை போட்டு பேசியிருக்காரு. அதுவும் இல்லாம இவ்வளவு நாள் உங்க கணவர் கூட வாழ்ந்துட்டேன், ஒரு நாள் ஏன் கூட வந்து வாழ அப்படின்னு சொல்லி அவர் ஃபன்னா பேசணும்னு சொல்லி தவறா பேசியிருக்காரு. ஸோ இதை ப்ரூவ் பண்ற வகையில ஒரு ஆடியோ அண்ட் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க நிஷா. ஸோ அந்த ஒரு ப்ரூஃபை தான் வெளியிடலாம் அப்படின்ற முடிவுல தான் அந்த யூடியூபர்ஸ் இருக்கும்போது தான் இவரு அதை எப்படி பண்ணுவீங்க, நீங்க என்ன கொல்றீங்க, என்ன சாவடிக்கிறீங்க, கூட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்க, இப்படிலாம் வந்து அந்த இடத்துல ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஓவர் ரியாக்ட்லாம் பண்ணி போலீஸ் கேஸ்லாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த போலீஸ் கேஸ்லாம் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம சைடு தப்பே இல்லாம இருக்கிற மாதிரி காட்டணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான சில கேவலமான விஷயத்த திவாகர் பண்ணியிருக்காரு. ஸோ திவாகரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். திவாகர் பிக் பாஸ் மூலியமா ஃபேமஸ் ஆனாரு, அதுவும் தெரியும். பிக் பாஸ்லயும் போய் நல்ல கான்டென்ட்லாம் எதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம அவர் மனசுல என்ன படுதோ அதை ஓப்பனா பேசுறாரு. ஃபன்னு நினைச்சு பேசினா அது அவருக்கே வந்து தேவையில்லாம ஆப்பா மாறுது. அது இன்னும் அவர் ரியலைஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு டாக்டரா பிசியோதெரபிஸ்டா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு நிறைய லாபங்கள் சம்பாதிக்கிற வகையில தான் அவருக்கு நிறைய கிளைண்ட் அமைவாங்க. ஆனா அந்த ஜாப் அவர் விட்டுட்டு தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்து தேவையில்லாத அடிதடிலாம் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பெண்ணை தரைக்குறைவா ஒரு சேனல்ல பேசும்போது கண்டிப்பா யாரா இருந்தாலும் அதை எதிர்த்து கேள்விகள் கேட்க தான் படணும். இத்தனை வருஷமா அங்க ஒர்க் பண்றாங்கன்ற பட்சத்துல கண்டிப்பா அங்க வந்து பேசணும். ஸோ ஒரு பொண்ணுக்கு எந்த இடத்துல அநியாயம் நடந்தாலும் அங்க சுத்தி இருக்கிறவங்க வேடிக்கை பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி. ஸோ காமெடி அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை உள்ள திணிக்க கூடாது. காமெடியை எப்படி கொண்டு போகணுன்றது தெரியும். ஸோ அப்படி கொண்டு போனா சரி. இதே மாதிரி தான் புகழுக்கெல்லாம் கூட நடந்திருக்கு. ஆனா அவர் வந்து வார்த்தைகளை விட்டுருவாரு. அதே மாதிரி தான் இவரும் வார்த்தைகளை விட்டுருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ கானா வினோத்துக்கும் இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கேஸ்ட் ரீதியா வந்து திவாகர் நிறைய விஷயங்களை பார்க்கறாரு. கேஸ்ட் ரீதியா கானா வினோத்தை தாக்குறாரு. இப்படிலாம் கூட கானா வினோத் மேல சில பேர் சில விஷயங்களை சொல்றாங்க. அது 100க்கு 100 உண்மையான்றது தெரியாது. இருந்தாலும் அவர் அப்படி பேசக்கூடிய ஆள் தான் அப்படின்றது பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அதே பிக் பாஸ் தான். ஸோ ஒரு பிக் பாஸ் ஷோ மூலமா ஒருத்தங்க எப்படிப்பட்டவங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம திரும்பவும் எதுக்காக அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரணும் தெரியல. இங்கே இருந்த ஒரு மனுஷனை எங்கேயோ கொண்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, அந்த ஃபேமஸ் வச்சு அவர் வேற மாதிரி போயிருக்கலாம். இப்போ அவர் காணாம போற வகையில தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா யார் கொடுக்குற தைரியம்னா இந்த மீடியாஸ் தான். ஆமாங்க, மீடியால என்ன வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் ஃபேமஸ் ஆகலாம், அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு தைரியம் இந்த சமுதாயம் கொடுக்கறதுனால தான் இங்க நிறைய தவறுகள் நடக்குது. ஸோ இது ஒரு விஷயமானு எடுத்து பேசுறீங்களேன்ட்டு சொல்லலாம். ஆனா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினாதான் இவங்கெல்லாம் தப்பு பண்ணா விட்டுருவாங்க அப்படின்ற நினைப்பு மற்றவங்களுக்கு வரக்கூடாது. யாரு தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து பேசுறோம். ஸோ அந்த வகையில இவரை கூட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறது, இவரை ஃபேமஸ் ஆகிறோம், இவரை வச்சு ஃபேமஸ் ஆகிறோன்ட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இவர் யார் முதல்ல, அப்படி என்ன இவர் சாதனை படிச்சாரு, இல்ல மக்களுக்கு எடுத்துக்காட்டா ஏதாவது இருக்காரா? இந்த மாதிரி இருக்கக்கூடாது வேணா இவரை சொல்லி நம்ம மற்றவங்கள வந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம். ஆனா இவரை வச்சு எதுக்கு வீடியோ எடுக்கணும்ன்றது இப்ப வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. உண்மையாலே அந்த மாதிரிலாம் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. தேவையில்லாம ஒருத்தங்களை உசுப்பேத்தி உடம்ப ரணங்களை படுத்துறதை விட அமைதியா போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கை ஜம்முன்னு தான் இருக்கும். அந்த வகையில இவரை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்து அந்த சேனலோடைய நேமையும் டேமேஜ் பண்ணி திரும்ப அதை பத்தி ஒரு வீடியோ போடுறதுலாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ இவரை கூப்பிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் இவருக்கே ஒரு மனநல ஆலோசனை
ஆலோசகர் தேவை போல இருக்கு. ஏன்னா நான் தான் நடிப்பு அரக்கன், நான் தான் இவருக்கே நடிப்பு சொல்லி கொடுத்தேன், நான் தான் பெரிய நடிகை, எனக்கு மிஞ்சினது தான் எல்லாம், இப்படிலாம் பேசுறதுலாம் அநியாயம். ஏன்னா இங்க பல பேரும் பல உச்சத்துல இருந்து இப்ப மக்களுக்காக பண்ணணும், வேலை செய்யணும்லாம் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்னன்னா, நான் இவங்க மேலாம் கேஸ் கொடுத்துருக்கேன், ஆதாரம் இருக்கலாம், பொய் சொல்றாங்க, என் சைடு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இப்படியெல்லாம் வந்து இவர் பேசிட்டு இருக்காரு. உண்மையாலே அவரை கைது செய்யறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. போலீஸ்லாம் ஆனா அந்த யூடியூப் சேனலுக்கு வந்திருக்காங்க, அங்க விசாரணைலாம் கூட நடத்திருக்காங்க. அவரை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணாலும் எந்த தவறும் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் வருந்து திருந்தினார்னா கண்டிப்பா அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ அவரை வச்சு இங்க இன்டர்வியூ எடுக்கிறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை, அதை நம்ம சொல்லிக்கணும். அண்ட் இது போல ஆட்களை வளர்த்து விடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்படி இருக்கிற ஆட்களை வச்சுதான் அப்போ மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இவரே வந்துட்டாரு நம்மளாம் வரமாட்டோமா அப்படின்னு நினைச்சு அவங்களும் தேவையில்லாத விஷயங்களை பண்ணி மேல வர்றதுக்கு பார்ப்பாங்க. அதனால இது போல இன்டர்வியூ எடுக்கிறது, வளர்த்து விடுறது, ஸோ இது போல ஆட்களை கண்டுக்காம விட்டாலே அவங்க சும்மா போயிடுவாங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். உடனே வந்து கேட்காதீங்க நீங்க எதுக்கு அப்ப அவரை பத்தி பேசுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாதான் மக்களுக்கு புரியும். எடுத்ததுமே நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா கண்டிப்பா புரியாது. அந்த வகையில இவர் மேலேயும் கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் எல்லாத்துக்குமே இவர் விளக்கம் கொடுத்தாகணும். கண்டிப்பா இவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு நல்ல மனநல ஆலோசகர் கண்டிப்பா தேவைப்படுது. அதை முதல்ல என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கான விஷயங்களை ஸ்டெப் எடுத்தோன்னா கண்டிப்பா இவர் ஒரு நல்ல டாக்டரா வள வருவாரு கூடிய சீக்கிரம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் டாக்டர் வேலையை மட்டும் பார்க்காம இது போல வேலைகள்லாம் பார்த்தா இது போல அடிகள் விழதான் செய்யும். நம்ம சும்மா இருந்தா யார் வந்து நம்மள அடிக்க போறா, நம்ம ஏதோ வேலை பண்ணியிருக்கோம் அதனாலதான் நம்மளை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேலையை தான் இவரும் பண்ணியிருக்காரு. இவருக்கு வாய் வந்து கொஞ்சம் அதிகம் இல்லை, ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் இவரை பத்தி நிறைய பேர் பல விமர்சனங்களை கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காமெடி நினைச்சு இவர் பண்ண சில செயல்களை பத்தி உங்களுடைய கருத்துக்கள், அந்த மாகாபா ஆனந்த், புகழ், கானா வினோத் இவங்களுடைய செயல்களை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.